தோத்துட்டு ஆறுதல் பரிசு மாதிரி டோனி நடக்க விட்டு காட்டுறாங்க. அது வேற வெறியாகும். ஏன்னா அதை வச்சுதான் இந்த வருஷம் பூரா உங்களை வர வச்சாங்க. தேய்ச்சி கடைசியில அந்த கிளவலை நடக்க விட்டாங்க. அழகா ஜெயிச்சிருக்கலாம். ஜெயிச்சிருந்தா பிளே ஆஃப். என்ன பண்றது, விளையாடல, என்ன பண்றது. கேளு இல்ல அதான் கேட்ச் பிடிச்சிருந்தானா அவன் அந்த கேட்ச் பிடிச்சா அந்த 10 ரன் சேவ் ஆயிரும். அவன் என்னதான் பண்ண ஃபீல்டுல உருண்டுட்டு இருக்கான், ஒண்ணுமே போல, எரிச்சலா இருக்கு. அது அந்த 10 ரன் இப்ப மேட்சே காஸ்ட் ஆயிடுச்சுல. ஏன்னா கடைசி வரைக்கும் பவுலர்ஸ் கொஞ்சம் டிஃபெண்ட் பண்ணி நல்லா தான் அவங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்தாங்க. பவுலர்ஸும் எவ்வளவுதான் ப்ரோ போட முடியும். இது எப்படியோ 40 பாலுக்கு 60னா நம்மளே பேட்டிங் நம்ம சொல்ல மாட்டோமா நம்ம ஜெயிச்சிருவோன்னு. ஆனா அந்த மாதிரி கேட்ச் நம்ம பிடிச்சிருந்தாலும் மேட்ச் மாறும். பிடிக்கவும் ஏன்னா கிளாஸ் ஒன்னும் ஸ்டார்டிங்ல ஒரு கேட்ச் கொடுத்தான். அதையும் அது கூட கஷ்டம் தான். அந்த மாதிரி கேட்ச் பிடிக்கணும் அந்த டைம்ல. அதையும் குரூசியலான மேட்ச்ல இது ஜெயிச்சிருந்தா பிளே ஆஃப் ஆச்சு. ஜெயிச்சிருந்தா பிளே ஆஃப் தான். விட்டாங்களே, என்ன பண்றது. எல்லா டீமும் உங்களுக்காக பிளே ஆஃப் தான் விட்டாங்களே, என்ன பண்றது. எல்லா டீமும் உங்களுக்காக தோத்துட்டு ஆறுதல் பரிசு மாதிரி டோனி நடக்க விட்டு காட்டுறாங்க. அது வேற வெறியாகும். ஏன்னா அதை வச்சுதான் இந்த வருஷம் பூரா உங்களை வர வச்சாங்க. தேய்ச்சி கடைசியில அந்த கிளவலை நடக்க விட்டாங்க. அவ்வளவு காட் ஐடியா ப்ரோ. டோனி ஃபர்ஸ்ட் ஆல் இல்ல, ஓகே டோனி ரைட் வந்தாரு. அது வந்து ஒரு ஆறுதல் பரிசு. ஓகே டோனியை பாருங்க. ஓகே பாய். அப்படியே தோத்துட்டீங்களா அப்படியே போயிருக்கு.